அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய மூத்த அரசியல்வாதி, அடுத்த பொதுச் செயலாளர் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துரைமுருகன் இடத்துக்கு இவர்தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஆர் பாலு அவரு பிரஸ் மீட்ல அண்ணாமலையை பார்த்து இடியட் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது 2 நாளா அந்த சோசியல் மீடியாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேக்குறேன். எந்த இடியட் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரஸ் மீட்டை இவர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அரசியல்வாதிகள் யாருமே பிரஸ் மீட்டுக்கு வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வம்பு இழுத்து விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீதிமன்றம், கோர்ட்டு, கேஸ்னு அலையணும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த சீனியர் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் யாருமே பிரஸ் மீட்டுக்கு வரமாட்டாங்க. பட் இப்போ என்னத்துக்கு டிஆர் பாலு இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னா, 2023 ஏப்ரல் 14 அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய 12 புள்ளிகளுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்போஸ் அப்படிங்கறத திமுகவை பத்தி 2023 ஏப்ரல் 14 பண்ணாங்க. அதுல டிஆர் பாலுக்கு 10,800 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு. இதை எல்லாத்தையுமே வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா டிஆர் பாலு அமெரிக்காவில் பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த ஃபைல்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. இது போக டிஆர் பாலுக்கு மொத்தம் 21 நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 12 பேர் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியிட்டாங்க. அதுல ஒரு நபரா இந்த டிஆர் பாலு இருந்தாரு. பட் மத்த 11 பேரும் அது சம்பந்தமா எதுவும் பண்ணல, அமைதியா இருந்துட்டாங்க. பட் டிஆர் பாலு என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணாமலை என் மேல அவதூறு பரப்புறாரு, என்கிட்ட இவ்வளவு சொத்தே கிடையாது, நான் அரசியல்ல ஒரு 60 வருஷ காலமா 70 வருஷ காலமா இருந்துட்டு இருக்கேன், ஆனா என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி அண்ணாமலை நான் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேன், இவ்வளவு நிறுவனம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது பொய்யான குற்றச்சாட்டு. சோ இதுக்கு எனக்கு அந்த நஷ்டஈடா அண்ணாமலை கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வெளியிடப்பட்ட அந்த லிஸ்டும் தப்பு, இதுக்கு இழப்பீடா எனக்கு 100 கோடி ரூபாய் அண்ணாமலை கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு மிச்சம் இருக்க 11 புள்ளிகள் அமைதியா தான் இருந்தாங்க. பட் இந்த டிஆர் பாலு ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. அந்த வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்ததுங்க, தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தது. என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேரையும் ஒரே டைம்ல வர சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் ஹியரிங்க்கு ஆஜராகிறப்போ இந்த டிஆர் பாலு தான் ரொம்ப பிஸி ஆச்சு. திமுகவில் இருந்தவே ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல, நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுனால ஆஜராகவே இல்லை. இதுக்கு முன்னாடி இதே வழக்குல ஹியரிங்ல அண்ணாமலை அவர்கள் 2-3 முறை ஆஜர் ஆயிருக்காங்க. பட் இப்போ ஆகஸ்ட் 28 கண்டிப்பா டிஆர் பாலு ஆஜர் ஆகணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஹியரிங்கை வாய்தான்னு வாங்கிட்டு இருந்ததுனால ஆகஸ்ட் 28 வரக்கூடிய ஹியரிங்ல கண்டிப்பா ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அடிப்படையில ஆஜரான டிஆர் பாலு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஆஜராகல. ஏன்னா ஆல்ரெடி 2-3 முறை அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவங்களுடைய தரப்பு விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ டிஆர் பாலு அவருடைய தரப்பு விளக்கம் என்ன, சாட்சியம் என்ன, ஏன் அவர் 100 கோடி ரூபாய் பணம் கேட்கிறாரு அப்படின்லாம் விளக்கம் கொடுக்கணும்ல. சோ அதுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. ஒரு 1.5 மணி நேரம் சாட்சியமா மாறி இதை இப்படிலாம் சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொத்தே இல்ல பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது செப்டம்பர் 22 தொடரும். அண்ணாமலை சொன்னது உண்மையா, அண்ணாமலை இவர் 10,800 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னார்ல, அது உண்மையா இல்ல அது பொய்யா அப்படிங்கிற அந்த இது எல்லாமே செப்டம்பர் 22 அடுத்து கண்டினியூ அந்த ஹியரிங் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த டிஆர் பாலு அங்க வராருன்னு தெரிஞ்சவே மீடியா வந்துருவாங்க இல்லையா, மீடியா கேள்விகள் கேட்கிறாங்க. சோ அவர் என்னத்துக்காக நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்றாரு. அப்போ ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 1999 இருந்து 2003 வரைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரா இருந்தீங்க. அது போக 2004 இருந்து கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தீங்க. இது எல்லாமே அந்த பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. நீங்க இந்த மாதிரி 2004 அந்த காலகட்டத்தில் அமைச்சரா இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு மத்தியில் அமைச்சரா இருந்தீங்க. 2009 உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படல. ஆனா அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரொம்ப அமைச்சரா இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒழுங்கா செயல்படாம நிறைய ஊழல் பண்ணீங்க, அதனாலதான் உங்களுக்கு 2009 மீண்டும் அமைச்சரவையில இடம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அப்படின்ட்டு அந்த பத்திரிகையாளர் டிஆர் பாலுவை பார்த்து கேட்கிறாரு. உண்மையாலுமே அந்த காலகட்டத்தில் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது டிஆர் பாலு மேல இருந்ததுங்க. பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ பெரிய அளவுல ஊழல் பண்ணிட்டாரு, அதனாலதான் கருணாநிதியே அந்த அமைச்சரவை 2009 இவருக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. இவர் அப்போ மத்திய அமைச்சரா இருந்தப்போ பெரிய அளவுல ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பொதுவா உள்ள ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை சொன்னாரு, இப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு அவர் அப்படி இப்படின்னு பேசிட்டு எந்த
இடியட்டாவது ஏதாவது சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து கேட்காத, நான் வந்து நேர்ல என்கிட்ட கேட்கிறப்போ நான் பாத்துக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடியட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது அப்படிங்கிறது உண்மையாலுமே சமூக வலைதளங்கள்ல பத்தி எரியுது. ஏன்னா அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் எப்போ தமிழ்நாட்டு பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்டா மாறினாரோ அதுல இருந்தே அவருக்கு இங்க வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுல இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அப்படி ஒரு மரியாதைக்குரிய எந்த அரசியல் தர்க்கமா இருந்தாலும் அதை நேரடியா பேசக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய, எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா இங்க அண்ணாமலை இருந்துட்டு இருக்கப்போ டிஆர் பாலு அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொன்னது அப்படிங்கிறது இப்போ பிஜேபி தரப்பால பிஜேபியை ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸால தாங்கிக்க முடியல. ஸோ எல்லாருமே கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது, ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசக்கூடாது. ஒரு தர்க்க ரீதியா ஒரு விஷயத்த சொல்றாங்களா, இப்போ அண்ணாமலை இது மாதிரி 2004 ஊழல் செஞ்சதுனால தான் 2009 இவருக்கு வந்து அமைச்சரவை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுக்கும் சேர்த்து முடிஞ்சா இவர் ஒரு வழக்கு போட்டு நான் ஊழலே செய்யல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா இவர் மூத்த அரசியல்வாதி, திமுகவில் அடுத்த பொதுச் செயலாளரா வரப்போறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவதூறு, அதாவது தர்க்கம் பண்ண முடியாத நேரத்துல ஒரு அவதூறு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தர்க்கம் வந்து அப்படியே நின்னு போயிடும். சோ அந்த அடிப்படையில அன்னைக்கு என்னடா வீடியோட பாதியிலே வந்து லைட் கம்மி ஆயிடுச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாக்காதீங்க. பவர் கட் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம வீடியோவை திரும்ப போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது முடியுது. சோ அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா திமுக தரப்புல இருந்து என்ன ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, அண்ணாமலை தான் அந்த மீடியா நபரை அனுப்பிச்சு இத மாதிரி கேள்வி கேட்க வச்சாரு. சோ டிஆர் பாலு வந்து ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி கேட்க வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டு இருக்கு. பொதுவா இந்த மாதிரி வேலைகளை யார் பண்ணுவாங்க அப்படின்னா திமுக ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உள்ள மீடியா நபர் மாதிரி அவங்களுக்கு வேண்டியப்பட்ட நபர்களை உள்ள அனுப்பிச்சு ஏதாவது இடக்க முடக்கா கேள்வி கேட்க வச்சு அங்க இருக்கக்கூடிய அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களை கோவப்படுத்துற மாதிரி பண்றது அப்படிங்கிறது திமுக செய்யக்கூடிய வேலை. பட் இப்ப அந்த வேலையை வந்து அண்ணாமலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து கதறிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த டிஆர் பாலு, டிஆர்பி ராஜா இந்த குடும்பத்துக்கும் அண்ணாமலைக்கும் இடையில வந்து ஒரு பெரிய பகை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. இந்த சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்கல்ல, அந்த ஆளு நமக்கு பெரிய வில்லன்டா, நம்ம தாத்தா மேலேயே வழக்கு போட்டவன், நம்ம தாத்தாவை பத்தி அசிங்கமா சொன்னா அப்படிலாம் சொல்லி இந்த பரம்பரையா ஒருத்தவங்களை இவங்க வில்லனே ப்ரொஜெக்ட் பண்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த டிஆர் பாலு குடும்பத்துல ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. அதோட எதிரொலியா தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மேடையில டிஆர் பாலுடைய மகன், டிஆர்பி ராஜாவுடைய மகன் அந்த இது பரிசு கொடுக்கிறப்போ, அண்ணாமலை வந்து அந்த இதை கொடுக்கிறப்போ வாங்காம அதை கழுத்துல மாட்டிக்காம கையில வாங்கிட்டு போனது எல்லாமே இந்த கூட்டம் சொல்லி கொடுத்த, இவர் தாண்டா நம்ம தாத்தா மேல வழக்கு போட்டாலே, நம்ம தாத்தா வந்து 10,800 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காருங்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வந்த ஆளு அப்படின்னு சின்ன வயசுல ஊட்டி வளர்த்திருப்பாங்க போல. ஸ்கூல் படிக்கிறப்பவே டிஆர்பி ராஜாவோட பையன் இது மாதிரி நடந்துட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கும் இங்க டிஆர்பி ராஜா குடும்பத்துக்கும் இல்ல டிஆர் பாலு குடும்பத்துக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட பகையே உருவாகிற அளவுக்கு வந்து நிக்குது. பட் இதுக்கு அண்ணாமலை என்ன பண்ண போறாரு, இடியட் அப்படின்னு சொன்ன விஷயத்த அண்ணாமலை கண்டிப்பா சாதாரணமா விட போறது கிடையாது, விடவும் கூடாது. என்ன பண்றாரு, அவரு வழக்கு போடுறாரா, அவரு இதை எப்படி கொண்டு போறாரு, எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.